ரேவண்ணா வீட்டு வேலைக்காரி சொல்லுது. ரேவண்ணாவே என்னை பின்னாடி கட்டி பிடிப்பாரு. என்னுடைய மகளை பிரிட்ஜோல் ரேவண்ணா குறுஞ்செய்தி அனுப்புறாரு. புகார் இருக்கேன். ஆயிரக்கணக்கான பென்ட்ரைவ் சினிமா தியேட்டரில் கிடக்குது, டீ கடையில் கிடக்குது, பஸ்ஸில் கிடக்குது, பஸ் ஸ்டாண்டில் கிடக்குது. இல்ல தமிழ்நாட்டை எடுத்த பொள்ளாச்சி வழக்கே இது வரைக்கும் எந்த ஸ்டெப் இல்லை. இப்போ உளவுப்பொறியை கிட்டத்தட்ட 500 பெண்கள் சொல்றீங்க. நடவடிக்கை எடுக்கப்படுமா அப்படியா? எடுக்கப்படாது. ஏன்னா குற்றவாளி பெரிய இடத்துக்கு இவர் பாலியல் இச்சையை தீர்த்து கொண்டார். காங்கிரஸ் அரசியல் இச்சையை தீர்த்து கொண்டார். இவர் நீதிமன்றத்துக்கு போய் ஆணவர் தடையான வாங்குறார். என்னை பற்றியெல்லாம் மாஃபலிங் பண்ணி வந்திருக்கு, இதெல்லாம் எனக்கு செய்தி வெளியிடக்கூடாதுன்னு போய் கோர்ட்டுக்கு போறார். நெருப்பு இல்லாமல் புகையாத. உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனியில் படிக்க பார்க்க பரவசப்படுத்துகிறது கிங் 24x7 ஆப். டவுன்லோட் கிங் 24x7. கிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு தமிழா பாண்டியன் அவர்கள். ஐயா வணக்கம். வணக்கம். நலமா இருக்கீங்க ஐயா? நல்லா இருக்கேன். 2024 நாடாளுமன்ற தேர்தல் போயிட்டு இருக்க சமயத்துல 2ஆம் கட்ட தேர்தல் முடிவதற்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா கர்நாடகாவை சேர்ந்த முன்னாள் பிரதமர் தேவோட பேரன் பிரஜ்வல் ரேவண்ணா மீது பல்வேறு வழக்குகள், அது கிட்டத்தட்ட 300 பெண்களுக்கு மேல் ஏமாற்றி கிட்டத்தட்ட 3000 வீடுகள் இருப்பதாக இன்னைக்கு பரபரப்பா பேசிட்டு இருக்காங்க. முதல்ல இந்த சம்பவத்தை எப்படி பாக்குறீங்க? இல்ல, அவரு 1 வருஷமா அதை பண்ணிட்டு இருக்காரு. 1 வருஷமாவே இந்த சர்ச்சை ஓடிட்டு இருக்கு. இத பிஜேபியும் கண்டுக்கல. இவர் ஹாசன் தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினர், இவங்க அப்பா குமாரசாமி அமைச்சரவையில் அமைச்சர், சித்தப்பா முன்னாள் முதலமைச்சர், தாத்தா பிரதமர். அப்போ சட்டம் இவருக்கு வீட்டு வாசல் வரை போகுது, வாசல் உள்ள போறதில்லை. அப்போ இவர்களை காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்த பிறகு அரசியல் ரீதியாக பழிவாங்குவதற்கு இந்த பிரஜ்வல் ரேவண்ணாவுடைய பாலியல் விஷயத்தை காங்கிரஸ் பயன்படுத்தி கொண்டது. நீங்க பாதிக்கப்பட்ட பெண்கள் 500க்கு மேல இருப்பாங்க. 500 பெண்களை வழக்கு பதிவு செய்து நீதிமன்றத்துக்கு கொண்டு போயிருக்கணும் காங்கிரஸ். அது செய்யல. இவர் பாலியல் இச்சையை தீர்த்து கொண்டார். காங்கிரஸ் அரசியல் இச்சையை தீர்த்து கொண்டார். ஒரு வழக்கு பதியாம விஜயகுமார் சிங் ஒரு புலனாய்வு அதிகாரி தலைமையில் ஒரு குழு போட்டிருக்கு. அந்த குழு பாதிக்கப்பட்ட பெண்கிட்ட போகவே இல்லையே, விசாரிக்கவே இல்லையே. இருந்தாலும் மகளிர் ஆணையத்துல நாளுக்கு நாள் வழக்கு அதிகமாயிட்டே சொல்றாங்க இல்லையா? இல்ல, இதெல்லாம் 1 வருஷமா இருக்கு, 6 மாசமா இருக்கு. இவர் நீதிமன்றத்துக்கு போய் ஆணவர் தடையான வாங்குறார். என்னை பற்றியெல்லாம் மாஃபலிங் பண்ணி வந்திருக்கு, இதெல்லாம் எனக்கு செய்தி வெளியிடக்கூடாதுன்னு போய் கோர்ட்டுக்கு போறார். நெருப்பு இல்லாமல் புகையாத. வந்துருச்சு. இந்த பிரச்சனை 6 மாசமா இருக்கு. 6 மாசமா பாதிக்கப்பட்ட பெண்கள். நீங்க ரேவண்ணா வீட்டு வேலைக்காரி சொல்லுது, ரேவண்ணாவே என்னை பின்னாடி கட்டி பிடிப்பாரு. என்னுடைய மகளை பிரிட்ஜோல் ரேவண்ணா குறுஞ்செய்தி அனுப்புறாரு. புகார் இருக்கேன். இந்த புகார் வந்து பல மாசம் ஆச்சு. ஏன் நடவடிக்கை எடுக்கல? காங்கிரஸ் கட்சி இதை தேர்தலுக்கு பயன்படுத்திட்டு மதசார்பற்ற ஜனதா தளத்தை பிஜேபி கூட்டணியை மக்கள்கிட்ட எக்ஸ்பிரஸ் பண்ணணும். இதுதான் காங்கிரஸோடைய நோக்கம். பிரஜ்வல் விவகாரத்துல காங்கிரஸும் கூட்டணிங்கிறீங்களா? காங்கிரஸ் உண்மையை விசாரிச்சு மக்களுக்கு நீதி கொடுக்கலன்னு சொல்றேன். அரசியல்ல இவர்களுடைய ஆசைய மதசார்புடைய ஜனதா பிஜேபி கூட தோக்கடிக்கணும், மக்களுக்கு கோபம் வரணும். இத நீங்க பென்டிரைவ்ல போட்டு ஆயிரக்கணக்கான பென்டிரைவ் சினிமா தியேட்டர்ல கிடக்குது, டீ கடையில கிடக்குது, பஸ்ல கிடக்குது, பஸ் ஸ்டாண்ட்ல கிடக்குது, போண்டா கடையில. அது என்ன மனநிலையா? கிட்டத்தட்ட ஒரு பாலியல் இச்சை பயன்படுத்தும் போது அவங்க வீடியோ எடுத்து அது பென்டிரைவ்ல பதிவுபடுதல், அது என்ன மனநிலை? இல்ல, அதாவது இத சில சைக்கோ என்ன பண்ணுவான், ஓய்வா இருக்குன்னு போட்டு பார்த்துக்குவோம். தன்னோடு அந்த புறத்துல இருந்த பெண்களை நீங்க ஹோம் தியேட்டர்ல போட்டு ரசிப்பது சில மனநோயாளிகளுடைய படம். அதுலதான் பிரிட்ஜோல் ரேவண்ணா எல்லாத்தையும் மனநோயாளி மாதிரி. இவர் தான் நாடாளுமன்ற உறுப்பினர். எந்த தொகுதி? ஹாசன் தொகுதி நாடாளுமன்ற. மீண்டும் எலெக்ஷன் நின்று இருக்கார் 2வது முறை. எப்படி? இந்திய ஜனநாயகம் மிகுந்த பலவீனப்பட்டு போய் கிடக்கு. பிரிட்ஜோல் ரேவண்ணா மூலம் பல ரேவண்ணாக்கள், பல செய்தி வருது, பல செய்தி வர்றதில்லை. இல்ல இருந்தாலும் இப்ப இந்த விவகாரம் வெளில வந்தது காரணமே அந்த பினாமி பேர்ல கிட்டத்தட்ட 16 ஏக்கர் சொத்து வாங்கியிருக்காங்க.
அதை வந்து மாத்தி எழுதும் போதுதான் மாட்டிக்கிட்டாரு அப்படின்னு ஒரு பிரச்சனை கிளம்பி இருக்கு. இல்லைங்க, அங்க 1,60,000 ஏக்கரா நிலம் உங்களுக்கு சொந்தமானது. 16 ஏக்கராவில் ஒரு பெரிய செய்தி அது. நீங்க அவரு இதுலதான் மாட்டினது அப்படின்னு சொல்றாங்க. இல்ல 500 பெண்களும் 16 ஏக்கரோட இணைஞ்சிருக்காங்களா? இது முட்டாள்களுடைய பிதற்றல். இல்ல எப்படி அப்ப கிட்டத்தட்ட 500 பெண்கள் எப்படி மாட்டியிருப்பாங்க? ஒவ்வொரு பெண்களும் 5 வருஷம் அவர் எம்பி, 5 வருஷம் அவர் எம்பி, வருஷத்துக்கு 100 பெண்ணு போட்டாலும் 5 வருஷத்துக்கு 500 பெண்கள் வந்துருவாங்க. இது சாதாரண விஷயம். ஒரு இந்நேரம் பாலியல் இச்சையா இருக்கு அவனுக்கு, அப்ப அதாவது அதை கொண்டா இதை கொண்டா, வேலை தேடி வர பெண்கள், உதவி கேட்டு வர்ற பெண்கள், கட்சி பதவி கேட்டு வர்ற பெண்கள், எது வருதோ அதை, பலவீனமான பெண்கள், ஏழை எளிய பெண்கள், நீங்க இந்த இவருக்கு ஒரு விருந்தா அமைஞ்சிருச்சு, இவருக்கு ஒரு நண்பர்கள் குழு அவன் செட் பண்ணி கூப்பிட்டு வர்றான். இதுதான். இல்ல தமிழ்நாட்டில் எடுத்த பொள்ளாச்சி வழக்கே இது வரைக்கும் எந்த ஸ்டெப் இல்ல. இப்ப உளவு பொறிய கிட்டத்தட்ட 500 பெண்கள் சொல்றீங்க, நடவடிக்கை எடுக்கப்படுமா? அப்படியா? எடுக்கப்படாது. ஏன்னா குற்றவாளி பெரிய இடத்து புள்ள. இப்போ ஒரு பிரான்ஸ்ல போய் தப்பி இருக்காரு, பிரான்ஸ் ஜெர்மனில இருக்கார். இப்போ இந்த வழக்கு வெளி உலகத்துக்கு வர ஆரம்பிச்ச குறைஞ்சது 6 மாசம் 1 வருஷம் ஆச்சு. 1 வருஷம் ஒன்றும் நடக்கலையே. கைது செய்யறதுக்கு 1 நாள் போதும். இப்பதான் அவங்க சித்தப்பா முன்னாள் முதலமைச்சர் குமாரசாமி கட்சி விட்டு நீக்கிருக்காரு. எப்போ? 6 மாசம் கழிச்சு, வெளில வந்ததுக்கு அப்புறம். அப்போ இதெல்லாம் பெரிய இடத்து பிள்ளைகளுடைய இதெல்லாம் ரோமியோ. ஒரு கல்லூரி காலத்திலேயே ரோமியோ தான். பேக்ரவுண்ட் இருக்கு இல்லையா? தாத்தா வந்து பிரதமர், அதனால ஏழை பெண்களுடைய வாழ்க்கையில விளையாடலாம், யாரும் கேட்க மாட்டான். இதுதானே. இதற்கு வந்து மகளிர் ஆணையம் வேடிக்கை பார்க்கும், நீதிமன்றம் வேடிக்கை பார்க்கும். நீதிமன்றத்தை நம்ம அப்படி சொல்லக்கூடாது. நீதிமன்றத்தை நம்ம அப்படி சொல்லவே கூடாது. இது நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டியது காவல்துறை. காவல்துறை குற்றவாளியை கொண்டு நீதிமன்றத்தில் நீதிமன்றம் தண்டனை கொடுக்கும். எப்பவுமே நீதிமன்றத்தை நீங்க குறையே சொல்லாதீங்க. நீதி சரியா இருக்கு. நீதிபதி போய் குற்றவாளி தேடி பிடிப்பாரா? நீதிபதி தெரு தெருவா போய் சாட்சியங்களை சேகரிப்பார். அப்ப மோடி பேசிய விவகாரத்துல அமைதியா இருக்குங்க ஐயா. அப்போ இதுக்கு விவிபேட் விவகாரத்துலலாம் நீதிமன்றம் வந்து நம்பகத்தன்மையோட தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்களே. அப்படிங்கும் போது நீதிமன்றத்தை நம்ம கேள்வி கேட்க வேண்டிய சூழ்நிலை வருது. நீதிமன்றத்தை நம்ம கேள்வியே கேட்கக்கூடாது. நீதிமன்றத்தை விமர்சனமே பண்ணக்கூடாது. நீதிமன்றம் தான் இந்த மக்களுடைய கடைசி நம்பிக்கை. கடைசி எல்லாத்துக்கும் ஒரு தீர்வு இருக்கு. நீங்க நீதி அரசர்கள் நீங்க கண்டிப்பாக நீதி பரிபாலனம் பண்ணுவாங்க. ஒரு சின்கா இல்லையா, ஒரு குன்கா இல்லையா? குன்கா ஜெயலலிதாவுக்கு, சின்கா இந்திரா காந்திக்கு. ஏன் இப்ப சந்திரசூட் நீதி அரசர் நீதி நெறிவா, அதாவது நெறியா இந்த பூமி பந்தை காப்பாத்து. அதெல்லாம் நீங்க நீதிமன்றத்தை என்னைக்குமே குறை சொல்லக்கூடாது. நீதினு ஒண்ணு, இந்த மக்களுடைய கடைசி நம்பிக்கை எது? நீதிமன்றங்கள் தான். அரசன் அன்றே கொள்வான், தெய்வம் நின்றே கொள்ளும். இதுதான். கிட்டத்தட்ட அப்ப 500 பெண்களுக்கு மேல் பாதிக்கப்பட்டான்னு சொல்றீங்க. எப்படி தப்பிச்சு போனாரு? அரசே வழிவிட்டு இருக்குமா இல்ல நீங்க தப்பிச்சு? அதாவது காவல்துறை அரசியல்வாதி பார்த்து பயப்படும். அவர் நாடாளுமன்ற உறுப்பினர். இன்னும் ஆளுங்கட்சி யாரு? மோடி தான். காங்கிரஸ் கர்நாடகாவில் இருக்கலாம், ஆனா டெல்லியில விமான நிலையங்கள்ல யாரு பொறுப்புல இருக்கு? எல்லாம் பிரைவேட்டா போயிருச்சு. இல்ல டெல்லி பொறுப்புல தான் இருக்கு. அதனால அவரை பத்திரமா கொண்டு போய் ஜெர்மனிலயோ பிரான்ஸ்லயோ நீங்க உல்லாசமா இருக்காரு. டாலர்களை கொண்டு போய் பிராங்குகளை கொண்டு போய் யூரோக்களை கொண்டு போய் சௌரியமா இருக்காரு. எந்த கவலை இல்லை. மக்கள் மறந்துடுவான். 3 மாசத்துல மறந்துடுவான். 6 மாசத்துல இந்த விஷயம் முடிவே மாறிடும். அப்போ அடுத்து டெல்லி வருவார். டெல்லியில ஒரு மாசம் இருப்பார். அப்புறம் 2 மாசம் கழிச்சு பெங்களூர் வந்துடுவார். மக்களை பொறுத்தவரை ஒரு மறதி நோயால் பீடிக்கப்பட்ட மக்கள் எல்லாத்தையும் மறந்துடுவோம். அதுதான் அவர்களுடைய பலம். இவ்வளவு நேரம் உங்க நேரத்தை ஒதுக்கி எமது அரங்கத்துக்கு வந்து மிக்க நன்றி. நன்றி, வணக்கம். உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனியில். 200 கோடி பார்வையாளர்களை கடந்து கிங் 24/7 ஊடகம் செய்தி, பொழுதுபோக்கு, உடல் நலம், தன்னம்பிக்கை, வேலை வாய்ப்பு, சினிமா செய்திகளை படிக்கவும் பார்க்கவும் பரவசப்படுத்தவும் ஒருங்கிணைந்த செயலியை அறிமுகப்படுத்துகிறது. டவுன்லோட் கிங் 24/7.